மன்னார் மாவட்டம் இலங்கையின் வடமாகாணத்தில் 5 மாவட்டங்களில் ஒன்றாகும். இலங்கை தீவில் வடமேற்கு திசையில் அமைந்துள்ள இம்மாவட்டத்தின் வடக்கே கிளிநொச்சி மாவட்டமும், வடகிழக்கே முல்லைத்தீவு மாவட்டமும், கிழக்கே வவுனியா மாவட்டமும், தென்கிழக்கே அனுராதபுரம் மாவட்டமும், தெற்கே புத்தளம் மாவட்டமும் எல்லைகளாக அமைந்துள்ளது. மேற்கே மன்னார் குடா கடல் எல்லையாக அமைந்துள்ளது. இதன் தலைநகரம் மன்னார் நகரமாகும். இது தேர்தல் நோக்கங்களுக்காக வன்னி தேர்தல் மாவட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு ஆசனத்தை கொண்டுள்ளது. நிர்வாகத்திற்காக 5 மாவட்ட செயலாளர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கிபி 650ஆம் ஆண்டு போர்த்துகேயர் படையெடுத்து வரும் வரை மன்னார் பிரதேசம் சகல வளங்களும் பொருந்தியதாக யாழ்ப்பாண ராச்சியத்தின் ஒரு பகுதியாக விளங்கியதாக வரலாறு கூறுகின்றது. கிமு 5ஆம் நூற்றாண்டில் விஜயன் உட்பட 700 பேர் இலங்கையில் கரையொதுங்கியதாக மகாவம்சம் கூறுகிறது. விஜயனுடன் ஒதுங்கிய 700 பேரில் உபதிசன் என்ற பிராமணன் ஒருவன் இருந்ததாகவும் அவன் மன்னாரில் திருக்கேதீஸ்வரத்திற்கு சென்று வழிபட்டதாக மகாவம்சத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தின் பலம் பெருமைக்கு சான்றாக மாதோட்ட துறைமுகம் கொள்ளப்படுகிறது. வரலாற்று காலத்திற்கு முந்தைய காலத்திலேயே இந்தியா உட்பட்ட பிற நாட்டு வணிகர்கள் வந்து சென்ற துறைமுகமாகவே விளங்கிய பெருமை மாதோட்டத்திற்குள்ளது. மன்னார் என்பதன் இயற்பெயர் மன்னாறு ஆகும். பழங்காலத்தில் மன்னாரில் ஓடும் அருவி ஆறு மன்னாறு எனவும் கதம்ப நதி எனவும் அழைக்கப்பட்டது. மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் சைவ ஆலயங்களாகும் திருக்கேதீஸ்வரம், பாலம்பட்டி முத்துமாரியம்மன் கோவில், தலைமன்னார் முத்துமாரியம்மன் கோவில், மன்னார் சித்தி விநாயகர் கோவில், சிலாவத்துறை அம்மன் கோவில், சின்னக்கரிசல் பிள்ளையார் கோவில், வட்டக்கண்டல் சித்தி விநாயகர் கோவில், இலுப்பக்கடவை முத்துமாரியம்மன் கோவில், இலுப்பக்கடவை சித்தி விநாயகர் கோவில், இலுப்பக்கடவை முனீஸ்வரர் கோவில், கல்லியடி கற்பக விநாயகர் ஆலயம் என்பன காணப்படுகின்றது. இவற்றை விட தலைமன்னார் நானாட்டான் உப்புக்குளம், திருவானை கூட்டம், பாலம்பட்டி தேசாலை, சின்னக்கரிசல், சிறுநாவற்குளம், பரப்பாங்கண்டல், முள்ளிப்பள்ளம், எழுந்தூர், ஆலடி, கீரிமாந்தை, உயிலங்குளம், தாராபுரம், வண்ணாமோட்டை, சின்ன பண்டி விரிச்சான், பூம்புகார், முள்ளிக்குளம், பெரிய பண்டி விரிச்சான், இரணை, இலுப்பைக்குளம், தட்சணாமர்தமடு, ஆபரங்குளம், கல்மடு, முருங்கன், செம்மன் தீவு, கட்டுக்கரை, கட்டையடம்பன், விட்டத்தல் தீவு, அத்திமூட்டை, சீது விநாயகர் குளம் உட்பட பல இடங்களில் இந்து கோயில்கள் அமைந்துள்ளன. கிறிஸ்தவ ஆலயங்களாக மடு மாதா தேவாலயம், தலைமன்னார் புனித லோரன்சியார் தேவாலயம், வங்காளை புனித ஆனாள் தேவாலயம், பள்ளிமுனை புனித லூசியா தேவாலயம், மன்னார் புனித செபஸ்டியார் தேவாலயம், மன்னார் மரியன்னை தேசாலை வெற்றிநாயகர் புனித அந்தோனியார் ஆலயம், பரப்பக்கண்டா கத்தர் கோவில், மாந்தை லூர்து மாதா தள்ளாடி புனித அந்தோனியார் தேவாலயம், பெரியகட்டு புனித அந்தோனியார் தேவாலயம், தோட்டவழி தேவர் சாட்சிகள் தேவாலயம், எள்ளுத்தூர் அட்டைக்கல மாதா தேவாலயம், டத்தல் தீவு புனித யாகப்பர் ஆலயம், இரட்சகர் ஆலயம் சாபட்காடு என்பன கிறிஸ்தவ ஆலயங்களாக காணப்படுகின்றது. முஸ்லிம் பள்ளிவாசல்களாக கட்டுப்பாவா பெரிய பள்ளி எருக்களம்பட்டி, கட்டுப்பாவா சின்ன பள்ளி எருக்களம்பட்டி, மொஜுதீன் பெரிய பள்ளி எருக்களம்பட்டி, மொஜுதீன் சின்ன பள்ளி எருக்களம்பட்டி, தர்கா நகர் பள்ளி எருக்களம்பட்டி, கப்பன் ஒளியா பள்ளி தலைமன்னார், காட்டுப்பள்ளி மூர் வீதி, இவ்வாறு பள்ளிவாசல்கள் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் மன்னாரில் உள்ள பாடசாலைகள் பார்ப்போமாக இருந்தால், மன்னார் புனித சவேரியார் ஆண்கள் தேசிய பாடசாலை, மன்னார் சேவியர் பெண்கள் பாடசாலை, மன்னார் புனித ஆண் மத்திய மகாவித்தியாலயம் பங்காளை மத்திய மகாவித்தியாலயம், இலுப்பக்கடவை ஆத்தாக்கா பாடசாலை, கல்லியடி ஆத்தாக்கா பாடசாலை,
இளந்தமோட்டை அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை, புதுக்குடியிருப்பு அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை, மன்னார் முசலி தேசிய பாடசாலை, மன்னார் பண்டாரவலி முஸ்லிம் மகா வித்தியாலயம், மன்னார் சிலாபத்துறை முஸ்லிம் மகா வித்தியாலயம், எருக்கலம்பட்டி மகளிர் மகா வித்தியாலயம், எருக்கலம்பட்டி மத்திய மகா வித்தியாலயம், மன்னார் என் ஜோர்ஜ் கோட்டை, பெருக்கமரம் பள்ளிமுனை, தொங்குபாலம் குஞ்சுக்குளம், தேக்கம் அணைக்கட்டு குஞ்சுக்குளம், மடுக்கோவில் மடு, திருக்கேதீஸ்வரம் மாதோட்டம், வெளிச்ச வீடு தலைமண் ஆகியவை பிரதானமாக காணப்படுகின்றது. இது தவிர 40 அடி மனிதன் சமாதி இவ்வாறு பிரசித்தி பெற்ற இடங்களோடு அமைந்திருக்கின்றது மன்னார் மாவட்டம். இன்றைக்கும் வந்தவரை வாழ வைக்கும் ஒரு இடமாக திகழ்ந்து வரும் மன்னார் மாவட்டத்திலே பல தொழில் ரீதியான முயற்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் பட்சத்திலே மன்னார் மாவட்டம் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி இடமாகவும் காணப்படுகிறது. அதாவது கடல்வழி வியாபாரத்தை முதன்மையாக கொண்டிருக்கின்ற ஒரு இடமாகவும் மன்னார் மாவட்டம் அமைந்திருக்கின்றது. வீதி அமைப்புகளுடன் வரலாறையும் பார்வையிட்டிருப்பீர்கள். மன்னார் தொடர்பான வீதி அமைப்பு வரலாறாக இந்த காணொளி அமைந்திருந்தது. இந்த காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இதே போன்று நீங்களும் உங்களுடைய ஊர்கள் கிராமங்களுடைய வரலாறை இவ்வாறு பதிவிட வேண்டுமாக இருந்தால் எனக்கு கொமெண்ட் மூலம் உங்களுடைய இடத்தை குறிப்பிடுங்கள். நான் கட்டாயம் அது தொடர்பான வரலாறை ஆராய்ந்து கூறுவதற்கான முயற்சி எடுக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மன்னாரிலே பிறந்து இப்பொழுது மன்னாரில் இல்லாமல் வெளிநாட்டிலே வசிப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய இடத்தினுடைய வளர்ச்சியை இதனூடாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பிறந்து வளர்ந்த இடம் இப்பொழுது எவ்வாறு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது சில பேர் வெளிநாட்டுக்கு சிறு வயதிலே சென்று இன்று வரை மன்னார் வராதவர்களும் இருக்கிறீர்கள், இடையிடையே வந்து போபவர்களும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு உங்களுடைய ஊர், நீங்கள் பிறந்து வளர்ந்து படித்த இந்த ஊர் எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த காணொளி மூலம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மென்மேலும் நீங்கள் என்னுடைய யூடியூப் தளத்திலே இவ்வாறான காணொளிகளை பார்வையிட வேண்டுமாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு காணொளியில சந்திப்போம். நன்றி உறவுகளே.